Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவில் இருக்கிற குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாய்மார்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை பிறக்கும்போது 2.75 kgக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை தான் எடை குறைவாக இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எடை குறைவாக குழந்தை ஏன் பிறக்குது அப்படின்னா, அந்த தாய்மார்கள் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கிற உணவுகள் எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தாய்மார்களுக்கு மரபு ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எடை குறைவாக குழந்தை பிறக்குது. ஸோ முக்கியமான ரீசன் ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக கன்சீவாக இருக்கும்போது பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எடை கம்மியாக பிறப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் ஊட்டச்சத்துக்கள் நல்லா அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிறணும், நல்லா அதிகமாக சாப்பிடணும் கன்சீவாக இருக்கும்போது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டை. ஸோ சில பேருக்கு சில வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், சில வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முட்டை மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு பிடிக்கும். ஆனால் முட்டை ஆஃப் ஆயில் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. டெய்லி ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ முட்டையில் வெஜிடபிள்ஸை விட அதிகமான அளவு புரோட்டீன் இருக்குது. ஸோ புரோட்டீன் மட்டும் இல்லாமல் ஃபோலிக் சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி கன்சீவாக இருக்கும்போது தேவையான எல்லா சத்துக்களுமே முட்டையில் இருக்குது. ஸோ டாக்டரோட கன்சல்ட் படி நீங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அளவுக்கு அதிகமான அளவும் முட்டை சாப்பிடக்கூடாது. டாக்டரோட கன்சல்ட் படி டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்லாம். ஸோ முட்டையில் புரதத்தோட அளவு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றதுனால உங்களுக்கும் புரதத்தோட அளவு அதிகமாகும். ஸோ அதனால் குழந்தையுமே நல்லா வெயிட்டாக பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உலர்ந்த பழங்கள். ஸோ உலர்ந்த பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேரிச்சம்பழம், உலர்ந்த அத்திப்பழம், உலர் திராட்சை. ஸோ இது டெய்லி ஈவினிங் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்சீவாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு 3 months சாப்பிட முடியலனா கூட நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 3 to 4 months கழித்து கூட நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். உலர் திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ உங்களால் ரொம்ப சாப்பிட முடியல அப்படின்னா டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 4-5 கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ கொட்டை வகைகள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதே மாதிரி கொட்டை வகைகளில் முந்திரி, பாதாம். ஸோ இதுவுமே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ சாப்பிட்லாம். ஈவினிங் டைமும் சாப்பிட்லாம், இல்லை டே டைம்லேயும் அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுவும் பேபியோட வெயிட்டு கூடுறதுக்கு நல்ல ஒரு ரீசன் தான். ஸோ கீரை வகைகள். கீரை வகைகள்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி, இந்த மாதிரி எந்த கீரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கீரையில் தாதுக்கள், விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ அதனால் பேபி வெயிட்டு கூடுறதுக்கு நீங்கள் கீரை நல்லாவே சாப்பிட்லாம். வீக்லி ஒரு 2 times சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அகத்தக்கீரை மட்டும் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. டெலிவரி டைம் நெருங்க நீங்கள் டேப்லெட்ஸ் அந்த டைமில் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைமில் கீரை சாப்பிட்றது சில பேர்த்துக்கு சேராமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மீதி டைமில் ப்ரெக்னன்சியில் 4, 5, 6, 7 months நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பால். பேபியோட வெயிட் ஆரோக்கியமான முறையில் கூடுறதுக்கு பாலும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ பாலில் கால்சியம் இருக்குது. ஸோ பேபிக்கு நம்ம கால்சியம் சேர்த்தோம் அப்படின்னா பேபிக்கு போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ பால் டெய்லி 2 தடவை குடிக்கலாம். மார்னிங் ஒருக்க, அப்புறம் ஈவினிங் ஒருக்க, அந்த மாதிரி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 200 to 500 ml பால் குடிக்கலாம். ஆனால் நீங்கள் பால் பச்சை பால் குடிக்கக்கூடாது. பாலில் பச்சை பாலில் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் தரலாம். ஸோ அதனால நீங்கள் பச்சை பால் குடிக்காதீங்க. நல்லா காய்ச்சின பாலை மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம். பாக்கெட் பால் குடிக்கக்கூடாது, பசும்பால் தான் குடிக்கணும். பழங்கள். பழங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிற பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைபர், பொட்டாசியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், ஸோ இந்த பழங்கள்லாம் ப்ரெக்னன்சி டைமில் நல்லாவே சாப்பிடலாம். அன்னாச்சி, பப்பாளி, ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க ப்ரெக்னன்சி டைம்லனா யூட்ரின் சம்மந்தமான பிரச்சனை, அதுவும் இல்லாமல் ஹீட் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் இந்த பழங்கள் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். மிச்சப்படி ஆப்பிள், ஆரஞ்சு இந்த பழங்கள்லாம் நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பேபியோட வெயிட்டு கூட்டுறதுக்கும் இது ஒரு காரணம். பச்சை காய்கறிகள், ஸோ கேரட்,
பீட்ரூட், வெண்டைக்காய் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீஷியம் ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இது உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ விட்டமின் ஏ நம்ம சேர்த்துக்கிறதுனால குழந்தையோட கண் பார்வைக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குழந்தையோட எடையை ஆரோக்கியமான முறையில் கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பச்சை காய்கறியை சாப்பிடும்போது, நிறைய பேர் பச்சையாகவே சாப்பிடுவாங்க காய்கறிகளை. ஸோ நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது நல்லா வெந்நி தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடணும். ஸோ எண்ணெய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியகாந்தி எண்ணெய், ஃபார்ம் ஆயில் ஸோ இதெல்லாம் பயன்படுத்துகிறத விட நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் ஸோ இதுதான் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இரத்த அணுக்களோட எண்ணிக்கையை குறையாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லது. குழந்தையோட வளர்ச்சியை சீராக்கவும் இது உதவும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் கன்சீவாக இருக்கும்போது பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. உடல் எடை, தாயோட உடல் எடை ப்ரெக்னன்சி டைமில் 12 to 16 kg வரைக்கும் கூடலாம். ஸோ இது வந்து நார்மல் தான் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அறிவுரைப்படி ஒரு மந்த்தும் எவ்வளோ வெயிட்டு கூட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டு கூட்டணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு டக்குன்னு வெயிட்டு கூட்டினாலுமே உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட்டு கூட்டுறது புரதச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் சாப்பிட்டு தான் நீங்கள் வெயிட்டு கூட்டணுமே தவிர துரித உணவுகள் எடுத்துகிட்டு வெயிட்டு கூட்டக்கூடாது. இது குழந்தைக்குமே நல்லது கிடையாது. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, வெயிட்டு கூடிருமே, நம்ம ரொம்ப வெயிட்டு போட்டுருவோமோ அப்படிங்கிறதுனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது ப்ரெக்னன்சி டைமில் வெயிட் போடுறது தப்பு கிடையாது. ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையும் நல்லா ஹெல்தி வெயிட்டோட நல்லபடியாக பிறக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு வெயிட் கூட்டுறதுல தப்பே இல்லை. ஸோ நீங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கூட வெயிட் குறைச்சிக்கலாம். ப்ரெக்னன்சி டைமில் குழந்தையோட வெயிட்டை ஒரு 4 to 5 times உங்களுக்கு ஸ்கேன் பார்த்து சொல்லுவாங்க. இப்போது 7th month ஸ்கேன் பார்க்குறாங்க அப்படின்னா 7th month இருக்க வேண்டிய வெயிட்டை விட பேபி கம்மியாக வெயிட் இருக்குன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிட்டு பேபியோட வெயிட்டை வந்து நம்ம கூட்டணும்.